முதல் யாமத்துல பஞ்சகவ்யம் வச்சு அபிஷேகம் செய்வாங்க. அதுல பால், தேன், தயிர், நெய், அப்புறம் கோமியம் இதெல்லாம் சேர்றது தான் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது. அதால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறபோது நமக்கு நோய்கள் நீங்கும். அருமை. முதல் காலத்துல. அது நேரத்துல நம்ம பாராயணம் செய்யலாம். சிவபுராணம் 4 வேதங்களையும் 4 யாமத்துல நாம அத்தியனம்னு சொல்லுவாங்க வடமொழியில. பாராயணம் செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 4 வேதங்களும் வேதங்களுக்கான மூர்த்தி அவர்தான். அந்த வேதகாரனை வேதங்கள் பாடி நம்ம இது பண்ணணும். வேதங்கள் அத்தியனம் பண்ண தெரியாதவங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நமக்காக நம்மளுடைய அழகான தமிழ்ல சிவபுராணம் எழுதி குடுத்திருக்கார் மாணிக்கவாசகர். அதே மாதிரி சம்பந்தருடைய தேவாரம், அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். இப்படி 4 காலத்திலயுமே 4 பேருடையது. சுந்தரர் தேவாரம். இப்படி ஒவ்வொரு காலத்திலயும் நம்ம அத பாராயணம் செய்யலாம். எல்லாரோடையும் சேர்ந்து முற்றோதல் செய்யலாம். ம். சிவனுக்கு ரொம்ப பிடித்தமானது அபிஷேகமும், அர்ச்சனையும். அர்ச்சனைனா அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தன முடியுமோ அத்தன முறை சிவாய நம, சிவாய நம, நம சிவாய சொல்ல 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 அவருக்கு அவ்ளோ பிடிக்கும். அது மாதிரி 2ஆம் காலத்துல பார்த்தீங்கன்னா, பாலு, சர்க்கரை, நெய்யி இதெல்லாம் பயன்படுத்தி அபிஷேகம் செய்வாங்க. ம். 3ஆம் காலம் ரொம்ப முக்கியமானது. அததான் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டே இருப்பேன் போற இடங்கள்ல அந்த எல்லாம். டைம் தான் ரொம்ப தூக்கம் வரக்கூடிய ஒரு நேரம். உண்மை. எல்லாரும் அசந்து போற நேரம். திருடன் கூட அசருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அ நீங்க வகுப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும், 2வது ரேங்க் எடுக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் வரும் தெரியுமா? ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்ல இவன் கொஞ்சம் அசந்திருப்பான். உண்மை. அசர்ற ஆளு கீழ போயிருவாங்க. நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இப்படி ஓடிட்டு இருக்கிற டைம்ல, எங்க மனசும் உடம்பும் சோர்வாயி, அப்பான்னு ஒருத்தன் டவுன் ஆகுற நேரத்துல ஒருத்தன் அப்பவும் டவுன் ஆகாம எகிறி குதிச்சு ஓடுறான் பாருங்க, அவன் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். ம். ஆன்மீக மார்க்கத்துல நம்ம எல்லாம் அந்த பயணத்துல அடுத்தடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு, எனக்கு இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. கண்ணு 10 மணிக்கு மேல முழிச்சே இருக்க முடியாதுன்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஆனாலும், அதையும் தாண்டி அந்த கட்டுப்பாட்டோடு இருந்து அந்த எல்லாரும் அசர்ற அந்த விடியற்கால 3 மணிக்கும் ஒரு ஒரு சாதகன், ஒரு ஆத்ம சாதகன் விழிப்புணர்வோடு இருந்து சிவபூஜையில லயித்திருந்தால், அவன் பெரிய அளவுக்கு சித்தனாக அருமை. மாறுவதற்கான பயணம் அதுதான்.